சூழ்நிலைக்காக கொலை பண்ணா தூக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்குமா? இல்ல இவன் வாதாடி அந்த கொலையை விட்டு வெளியே வரானா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லட்சுமிகாந்தன் கொலை விளக்கு இந்த படம் முழுக்க முழுக்க வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா, சூழ்நிலைக்காக கொலை பண்ணாம ஏன் வாதாட மாட்டேங்கிறான், என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் லட்சுமிகாந்தன் கொலை விளக்கு. இதுல ஹீரோ பேர் அறிவுமதி. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, பட்டப்படிப்பு முடிச்சுட்டு 1960 நடக்கப்பட்ட ஒரு கதை. வேலை வாய்ப்பு இல்லாத சும்மா இருந்துட்டு இருக்காரு. ஊர்ல ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு திருட்டு தொழில இருக்கிறாரு. அதை சூப்பரா பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் அந்த திருட்டு தொழில் வந்து தான் மனைவியும் தெரிஞ்சு இது மூலியமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவ என்ன சொல்றான்னா, லாஸ்ட்ல ஒரே ஒரு திருட்டு பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நம்ம திருட்டு தொழிலே விடலாம்னு சொல்லும் போது, அவன் வந்து யாருக்கிட்ட கடன் வாங்கினானோ நான் நிலப்பத்திரத்தை வச்சு அவங்ககிட்டயே திருடணும்னு போகும்போது அங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க கிட்ட வந்து தப்பா நடக்கணும்னு பாக்குறான். இது தடுத்து கேட்கும் போது என் குழந்தையா இருந்தாலுமே வயசுக்கு போது அந்த தப்ப நான் பண்ணுவேன்னு சொல்லுவோம். அந்த கோவத்திலே கத்தியில குத்திடுறான். இதை வந்து கிளைமேக்ஸ் தான் யோசிச்சு பார்த்தே சொல்றான். ஆனா இவனுக்கு இவனே அந்த கொலையை பண்ணிட்டு போலீஸ்ல சாயப்படுறான். ஏன் கொலை பண்ண, எதுக்கு பண்ண, எதுவுமே சொல்லாத நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்ன ஒரு காரணம்னால எது சொன்னாலுமே கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தண்டனை வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம், கொலையே பண்ணாலும் எதுக்காக அந்த கொலையை பண்ணணும் அப்படின்ற ஒரு முழு விசாரணையும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு அவருடைய சார்பே அந்த விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி 1969 சொல்லப்பட்ட விஷயமா தான் இந்த ஒரு பயோபிக் கதையை எடுத்து வச்சிருக்காங்க. தனக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புக்காவே எழுதி கொடுத்திருக்கான் இங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கிட்ட. இதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க சார், இதை பத்தி நல்லா படிப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தூக்கும் கொடுத்துடுறாங்க. தூக்கு போட்டு செத்தும் போயிடுறான். ஆனாலும் பட் இருந்தாலும் அந்த படத்திலையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ், அவன் பண்ண கூட சரிதான். பட் இருந்தாலும் அவன் வந்து ஜட்ஜி கிட்டயோ போலீஸ் கிட்டயோ தன் குடும்பத்துக்கிட்டயோ எதுவுமே சொல்லல. அந்த ஒரு சூழ்நிலையினாலே அவனுக்கு வந்து குற்றவாளின்னு சுமத்தப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனாலும் அம்பேத்கரே என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க வந்து தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய விதிமுறை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். ஒரு கொலையை பண்ணா தூக்கு தான் வந்து நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாங்க. இந்த படத்துல வர கதையும் சொல்லுது அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு ஹார்ட் டச்சிங் படமா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கிரைப் கலர், சீரியல் கலர் அது இது நம்ம பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் ஒரே ஒரு கோட்டையோட 1 மணி நேரம் 45 நிமிஷம் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து கொலையாளி எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. படத்துல பாசிட்டிவ்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்துல ஸ்பாயிலர்ஸ்னா ஸ்டார்டிங் டு சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே சொல்லல. எண்டுல லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சொல்றான் இதுக்குதான் கொலை பண்ணுங்க, வேற எதுவுமே இல்லை. படம் சூப்பரா இருக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா?